தடைகள் உடைப்பவரே. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் இன்றைக்கு என் ஆண்டவர் மாற்றி இந்த ஆராதிப்போம் வாருங்கள் கூட்டத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். தந்தரில் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மீட்கப்பட்டிருக்கின்றோம். இப்ப நம்ம யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற சபை மக்களுக்கும் வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஆத்துமனேசர் ஊழியங்களின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனம் முதலிலே இசை ஊழியத்தை ஆரம்பித்து அதிலே சரியாய் ஆண்டவர் அழைத்த அழைப்பு, எல்லாவற்றிலும் அழைப்பு இருக்கிறது. ஒரு குழுவாய் திருவள்ளூர் பட்டணத்தில் இசை ஊழியத்தை ஆரம்பித்து முதல்ல திருவள்ளூரில் இசைக்குழுவை ஒரு குழுவாய் அமைத்து இசையின் மூலமாய் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தினது அண்ணன் ஜான்சன் அவர்களுடைய குடும்பம், சாரோன் ரோஜா இசைக்குழுவினர். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதமாய் அடியனை கொண்டு இந்த திருவள்ளூரை மையமாக வைத்து பல இடங்களில் தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருச்சி, மதுரை இப்படிப்பட்ட எல்லா மாவட்டங்களிலும் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, கொஞ்சம் மயில வாசி. ஊழியத்தை குறித்து ஒரு சில நிமிடங்களை நான் சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் யாரை கொண்டு பேசுவாரோ கர்த்தர் பேசுவார். ஆமென். நானும் ஆயத்தமாக இருக்கேன். பிரதர் ஜேசுதாஸ் அவர்கள் ஆரம்பித்த உடனே ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தோடு ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் அவரை கொண்டு இன்னும் பல காரியங்களை நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஊழியத்தை ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 91ஆம் ஆண்டு இந்த ஆத்துமனேஸ்வர் ஊழியம் அல்ல, அதுக்கு முன்பதாக வேறொரு பெயரிலே நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். ஷெக்கீனா சிங்கர்ஸ் டீம் என்ற அந்த பெயரிலே வெறும் இசை ஊழியத்தை மாத்திரம் நான் செய்து கொண்டிருந்தேன். பல கிராமங்கள், பட்டணங்கள், பெரிய பெரிய கன்வென்ஷன்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களை கொண்டு அற்புதமாய் பயன்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் அந்த இசை குழுவை, ஆர்கெஸ்ட்ராவை ஒரு கொஞ்ச நாட்கள் ஆரம்பித்த உடனே ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இதை ஊழியமாக செய், கமர்ஷியலாக வியாபாரமாய் செய்யாது, இது நிமித்தமாய் சம்பாதிக்கக்கூடியதான வழியிலே நீ ஈடுபடக்கூடாது, இது ஒரு ஊழியமாய் செய்ய வேண்டும் என்று என்னோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசினபடியினாலே, கவனிங்க, அதற்கு பிற்பாடு 97ஆம் ஆண்டு ஆத்துமனேசர் இசை ஊழியம் என்ற பெயரிலே நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த ஆரம்பிக்கும் பொழுது மறைந்த நல்ல பிரபலமாய் வாசிக்கக்கூடிய ஈக்காடு பகுதியில் வாசிக்கக்கூடிய அகசின் அண்ணனும் என்னோடு கூட இருந்தார்கள். மறைந்த பக்தன் பால் அவர்களும் என்னோடு கூட இருந்தார்கள். நாங்கள் குழுவாய் சேர்ந்து பல கிராமங்களில் போய் சேர்ந்தோம். அதன் பிற்பாடு பிரதர் இமானுவேல் வரதராஜ் அவர்களும்
அங்கிள் வின்னி அவர்களும் இப்படி நாங்கள் குழுவாய் இணைந்து இசைந்து, அதே போல் சகோதரர் சார்லஸ் முன்னா நம்முடைய சபையில் இருக்கிற கிளாரா அவர்களுடைய கணவனார், கிளாரா அவர்களுடைய கணவனார், அது மாத்திரமல்ல சுவாமி ஜெயக்குமார், சகோதரர் ஜேசுதாஸ், சகோதரர் பிராங்க்லின், இப்படி ஒரு வாலிபர்களாய் இணைந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இந்த ஊழியத்தை செய்த நாள் முதற்கொண்டு நன்றாக கவனிங்க, இது உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், எந்த விதத்திலேயும் எந்த ஊழியக்காரரிடத்திலேயும் நான் கட்டாயமாய் பணம் இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாங்கினது கிடையாது. நான் தைரியமாக சொல்ல முடியும், இசையை தரமாய் இந்த திருவள்ளூர் பட்டணத்தில் மாத்திரமல்ல சுற்றியுள்ள எல்லா இடங்களிலேயும் தரமான ஒரு இசையை வழங்கி இருப்போமானால் இது ஆத்துமநேசர் ஊழியத்தை நிமித்தமாக தான். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் சம்பாதிப்பதற்காக இசைக்கருவிகளை அதிகமாக வைத்து இதெல்லாம் கணக்கு காமிச்சு சம்பாதிப்பார்கள். நான் கணக்கு காண்பிப்பதற்காக இல்லை, உண்மையாய் இந்த இசைக்கருவிகளின் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமே நாங்கள் செய்தோம். பல கச்சேரிகள், கல்யாணம், குரூசேட்ஸ் எல்லாம் பயங்கரமான இடங்களிலே கர்த்தர் வாசிப்பதற்கு தேவன் கிருபை தந்தான். அதிலே நான் உண்மையும் உத்தமமாய் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை, எங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்ட அந்த இசை ஊழியத்தை உண்மையாய் நான் செய்தபடியினாலே இன்றைக்கு சபையை மேய்ப்பதற்குரிய ஒரு மேய்ப்பனாய் கர்த்தர் அப்போஸ்தலனாய் உருவாக்கி இருக்கிறார். நான் அவசரப்படவில்லை, சபையை ஆரம்பிக்கப்படுவதற்கு அவசரப்படவில்லை. ஏற்கனவே இருந்த சபைகளிலே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் எந்த விதத்திலும் என்னோடு கூட பிரிந்து போய் மற்ற இன்னொரு சபையிலே நாங்கள் ஒரு ஊழியக்காரரோடு கூட இணைந்து செயல்படும் பொழுது அதிலே ஒரு சிலர் சொன்னார்கள், ஸ்டீபன் நீ ஊழியத்தில் இருக்கிறே, நீ ஆரம்பி சபை அப்படின்னு. இல்லை, அழைப்பு இல்லாமல் நான் சபையை ஆரம்பிக்க மாட்டேன். என்றைக்கு எனக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறாரோ அன்றைக்கு மட்டும்தான் சபையை ஆரம்பிப்பேன் என்று சொல்லி உண்மையாய் ஆண்டவருக்காக நான் செய்தேன். இசை ஊழியத்தை கற்ற எங்கள் கருத்தில் கொடுத்தான், அதில் உண்மையாக இருந்தேன். அதன் பிற்பாடு ஆராதனை ஊழியத்தை ஆண்டவர் எங்களுடைய கருத்தில் கொடுத்தார். ஆண்டவர் எந்த வருஷம் வரைக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து கொடுத்தாரோ அந்த ஊழியத்தை சரியாய் உண்மையாய் செய்தபடியினாலே தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த கனமான சபைகளை, அப்போஸ்தல ஆராதனை ஸ்தலம் என்ற சபையை ஆரம்பித்து நடத்துவதற்கு தேவன் கிருபை தந்தார். இதற்காக நான் சொல்லுகிறேன், ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் விசேஷமான அழைப்பு இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது. அழைப்பு இல்லாமல் இந்த ஊழியத்தில் நிற்கவும் முடியாது. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள், உடன் இருந்தவர்களே மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு நிலையிலே நாங்கள் இருந்தாலும், இசை ஊழியமாக இருக்கட்டும், சபை ஊழியமாக இருக்கட்டும், ரெண்டு விதத்திலேயும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் உண்மையாய் இருந்தபடியினாலே தேவன் இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் என்று நான் தைரியமாய் சொல்ல முடியும். அதுக்கு சாட்சி அருமையான வின்னி அங்கிள், உங்க அண்ணன் ஜான்சன் எல்லாரும் இருக்காங்க. சிறு வயது முதற்கொண்டே கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமாய் செய்தோம். இந்த ஆத்மநேசர் ஊழியம் என்பது ஏதோ இசை வாசித்து பணத்தை வாங்கி கொண்டு போவதில்லை. ஊழியக்காரர்கள், தம்பி இது விசுவாச ஊழியம், இவ்வளோதான் என்னால் முடியும்வாங்க. அப்படியே வாங்கி கொண்டு நான் எங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பணத்தை போட்டு அவர்களை செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்புவோம். இப்படித்தான் எங்களுடைய ஊழியம் ஆரம்பித்தது. ஆனால் அந்த இசை ஊழியத்தை ஆரம்பித்தாலும் எல்லா கிராமங்களுக்கும் சொந்த செலவிலே மைக் செட், லைட் எல்லாம் போட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமங்களுக்கு சென்று ஒரு ஆத்ம பாரத்தோடு கூட சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செய்தோம். அந்த சுவிசேஷ ஊழியத்தை இன்றைக்கு வரைக்கும் நிறைய ஊழியக்காரர்கள் எடுத்து சொல்லுவாங்க, பாஸ்டர்
நீங்கள் விதைத்த விதை தான் இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. இது பெருமைக்காக அல்ல, நான் தாழ்மையோடு ஆண்டவருடைய பாதத்தில் மண்டிட்டு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எங்களை அப்படியா எடுத்து பல கிராமங்களுக்கு பயன்படுத்தினான். அநேக பிள்ளைகள் ஆராதிக்கும் போது அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு சகோதரி ஊழியத்தில் இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா உங்களிடத்தில் பேசுவதற்கு கூட எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, கிட்ட நெருங்கி பேசுவதற்கு பயமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு நீங்கள் வாலிபத்தில் ஆண்டவருக்காக உண்மையாக செய்திருக்க, ஆராதிக்கும் போது அபிஷேகம் அப்படி எங்கள் மேலே வரும். நீங்க ஆராதிப்போம் வாருங்கள் நடத்தின அந்த கூட்டத்திலே தான் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் கவனிங்க, இந்த ஆராதிப்போம் வாருங்கள் ஏதோ பேருக்காகவோ பிரபலத்துக்காகவோ எங்களுடைய ஸ்தோத்திரம் எங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகவோ செய்யவில்லை. ஆண்டவர் எங்களுடைய கரத்தில் கொடுத்தார். என்னன்னா, ஆண்டவரை ஆராதித்தால்தான் நாம் நித்திய ஜீவனுக்கு நேராய் போக முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கம்மா? பரவாயில்ல, தைரியமா ரட்சிப்புல கொஞ்சம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்களா? எப்படி சொல்றீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு? கிறிஸ்தவனை மாறிட்டினாலையா? சபைக்கு வருகிறதுனாலையா? இல்லை. இயேசு பக்தன் என்று கோடம்பாக்கத்தில் ஒரு மனிதன் இருக்கான், இன்னைக்கே இருக்கிறார். அவங்க உபதேசத்தில் வேறு உபதேசமாக இருந்தாலும் அவர் சொல்லுவார், எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது கேலண்டர், அந்த ஃபாரினுடைய கேலண்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். அந்த பாக்கெட் கேலண்டர் கிறிஸ்டியன் ட்ரூத் புக் ரூம்னு போட்டுப்பட்டிருக்கும். அவர் சின்ன வயசு, எனக்கு ட்ரௌசர் போட்டுருப்பேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ட்ரெயின் ஏற்றுவதற்காக நான் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றுவேன். அவருக்கு அவர் கேட்பார், தம்பி நீ ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு கேட்பார். நான் ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா பெந்தோகோஸ்தே குடும்பம் பிறக்கும்போது சிபிஎம், வளர்ந்தது ஐபிசி. இப்படி நாங்கள் பெந்தோகோஸ்தே அனுபவத்தில் வளர்ந்தீங்க. ஏன்னா இந்த திருவள்ளூரில் எங்கள் குடும்பத்து பேர் பெந்தோ குடும்பமா அப்படின்வாங்க. அப்போ பெந்தோகோஸ்தே பாரம்பரியத்தில் வளர்ந்தபடியினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னேன். அப்போ சொன்னார் அவர், கிறிஸ்தவ குடும்பத்தில் பெந்தோகோஸ்தே குடும்பத்தில் நீ பிறந்ததுனால ரட்சிக்கப்படலை, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும் தம்பி, இப்போ உனக்கு தெரியாது, இனிமேல் போக போக கற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நான் சொல்கிறேன் கவனிங்க, ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ரட்சிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல பாஷையில் சொட்டேரியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கிரேக்க வார்த்தையில். ஒன்றிலிருந்து விடுவிக்கப்படுதல், வெளியே வருதல், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தேவன் பக்கமாய் திரும்பி ஆண்டவரோடு இணைக்கப்படுதல் என்று அர்த்தம். கவனிங்க, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது யோவேல் 2:32, அது மேலுள்ள வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று பல வார்த்தைகளை சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை 32வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு கவனிங்க, இந்த ரட்சிப்பு எப்படி உண்டாகிறதா? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதினாலே உண்டாகிறது. அதிலேயும் ஆண்டவர் ஆகிய இயேசு அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார். அவர் வரும் பொழுது ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட அத்தனையும் அழிய போகிறது. ஒரு புதிய வானையும் புதிய பூமியை உண்டாக்க போகிறார். அவர் வருவதற்கு முன்பதாக அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? கவனிங்க, நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? சகோதரி சொன்னாங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப நம்மை ஆண்டவர் உண்டாக்கினார்,
ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? நாம் சுகபோகமாய் வாழும், நம் இஷ்டத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர் ஏன் உண்டாக்கினார் என்று சொன்னால், கவனிங்க, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் எதற்காக நம்மை உண்டாக்கினார் என்று சொன்னால், அவரை ஆராதிப்பதற்காக, அல்லேலூயா, அவரை தொழுது கொள்வதற்காக, அவரை ஸ்தோத்திரம் முழு மனதோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்மை இந்த உலகத்திலே உண்டாக்கி இருக்கிறார். ஏன் உண்டாக்கினார்? ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார், அவர்களிடத்தில் அதை எதிர்பார்த்தார். அதை தான் வேதம் சொல்லுவது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே, அல்லேலூயா, அந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு உறவாடினார், அவர்களோடு பேசினார். இதுதான் ஒரு ஆராதனை. ஆராதனைன்னா ரொம்ப, நீங்கள் ஏதோ ரொம்ப இன்றைக்கு இருக்கிற ஆராதனை விகாரப்பட்டு போய்விட்டது. அதெல்லாம் நான் பேச வரல. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆராதனை உண்மையான ஆராதனை அல்ல. இன்றைக்கு ஆராதிக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த ஆராதனையை கேலிக்குத்தாக மாற்றிவிட்டார்கள். ஒரே நடனம், அப்படியே ட்ரெஸ்ஸு பண்ணி கொண்டு கலர் லைட்டை போட்டு ரொம்ப பயங்கரமாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆராதனை அதுவல்ல. அது வேண்டுமானாலும் ஜனங்களை உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடிய விதத்தில் இருக்கலாம், ஜனங்களை கவர்ந்திழுக்கக்கூடிய விதத்தில் இருக்கலாம். ஆனால் உண்மையான ஆராதனை அதுவல்ல. உண்மையான ஆராதனை எது என்று வேதம் சொல்லுகிறது? ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, வாசிக்கிறேன். ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, கவனிங்க, நான் வாசிக்கிறேமா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கை தட்ட மாட்டீங்களே? ஒரு முறை இந்த ஆராதிப்பும் வாருங்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு பிரபலமான ஊழியக்காரர்களை அழைத்தேன். திருவள்ளூர் எல்லா பாஸ்டரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்குன்னா சென்னையில் யாருமே இல்லையா, எல்லாம் எங்கெங்கேயோ கூப்பிட்டு வரீங்களே, வெளி மாவட்டத்திலிருந்து கூப்பிட்டு வரீங்களே, எவ்வளோ செலவாகும்? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இரட்சகராகி இயேசுவை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த ஆழமான சத்தியங்களை போதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நான் அநேக ஊழியக்காரர்கள் நாங்கள் அழைத்திருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருந்த பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் பிரபலம் ஆவதற்கு முன்பதாக, ஜெர்சன் எடிம்ப்ரோ பிரபலம் ஆகுவதற்கு முன்பதாக முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்த நாங்கள் கூப்பிட்டோம். அல்லேலூயா. வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன், எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு நண்பர், வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன், மறைந்த மோசஸ் ராஜசேகர், டட்லி தங்கையா, ஆந்திராவிலிருந்து டாக்டர் தாமஸ், அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார்னா அப்படி பக்காவாக இருக்கும். தீர்க்க தரிசனத்தை நான் அவ்வளவா சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதுவா இருந்தாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் வசனத்தின்படி சொன்னால் மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்வேன். சாதாரணமாக பச்சை போட்டோ கட்டி நிற்கிறவங்க மஞ்சள் போட்டோ கட்டி சொல்லலாம், அதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய பழக்கம், அது உங்களுடைய பழக்கம் என்ன தெரியல, என்னுடைய பழக்கம் எதுவா இருந்தாலும் இந்த வேத வசனத்தை சார்ந்து வேத வசனத்தை உட்பட்டு பேச வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்பது தேவன் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வேதம் மட்டும்தான். அதை தான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பேர் பெற்றவர்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எத்தனாவது வசனம் கரெக்டா? 3 போடுங்க ப்ரோ. ஒன்று 3 இல்லை பார்த்தீங்களா? ஓ, இங்கே இல்லையா? 21ஆம் ஆண்டு ஆராதிக்கும் வார்கள் மட்டும்தான் இருக்குது. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்படின்னா
தீர்க்க தரிசனத்தை கேட்கணும், வாசிக்கணும், அதன்படி நடக்கணும். அப்போதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு. அந்த பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதை தான் யோவேல் 2:32 நாம் வாசித்தோம். கடைசி நாட்களில் தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். நீங்க ரட்சிக்கப்படணும்னா மத்தேயு 24 அதுல ஒரு வாசகம், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஒரு முறை ரட்சிக்கப்படுவது ரட்சிப்பு அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? இருக்கீங்களா? இல்ல தூங்குறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசிக்கொண்டு, நான் இன்னும் செய்திக்குள்ளே போல, சும்மா ஒரு அறிமுகம் தான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக. ஏன்னா இன்னைக்கு ஆராதனைன்னா, ஒரு முறை இன்னைக்கு பிரபலமாக இருக்கார், அவர் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, என்ன பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் நான் அனுபவிச்சு அதனால பேச சொல்கிறேன். நீங்கள் பட்டாதான் தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு சகோதரன் சொல்லுவார், என்ன ஆனால் பட்டாதான் தெரியும் பாஸ்டருக்கு, சுட்டாதான் தெரியும் சுவிசேஷனுக்கு. அல்லேலூயா. அப்போ நான் அனுபவித்தேன். ஒரு முறை எல்லாரையும் அழைத்தேன், எல்லா பிரபலமான ஊழியக்காரர்களாச்சு. இது வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், எவ்வளோ பெரிய ஊழியக்கார தலைவர்களாக இருந்தாலும் அழைத்த அழைப்பில் உடனே வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டவர்கள் தான் அதிகமான பேர். ஆனால் ஒருத்தர் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ தான் வெளியில் வராரு. இதான் இப்போ இருக்கிற ஒரு பழக்கம், ஒரு பாட்டு வெளியிட்டாருன்னா அவர் அப்படியே காலில் தூக்கி விட்டுன்னு அப்படி பயங்கரமாக பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஒரு பாட்டு வெளியிட்டாருன்னா அவர் பெரிய ஆளு. அவரை நான் அழைத்தேன், பிரதர் நாங்கள் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளை நடத்தி கொண்டோம், இவ்வளோ எல்லா ஆராதனை தலைவர்கள் எல்லாம் அழைத்தோம். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை காண்பிக்கிறார் என்று நான் சொல்லலை, பொய்யெல்லாம் சொல்லலை. உங்கள் பாட்டை கேட்டோம், எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆராதிப்போம் வாருங்கள், ஒரு கான்சர்ட் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு. அவர் இங்கிலீஷ்காரன் இல்லை, அது கான்சர்ட் இன்னும் அவர் எங்கெங்கேயோ யோசித்தார் பொழுது. அல்லேலூயா. அப்போ அவர் கேட்டார், எங்கே நடத்துறீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், மண்டபத்தில் தான் நடத்துகிறோம், மண்டபத்தில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் வருவாங்க அப்படின்னு. சரி வரோம், எப்போ டைமிங் அப்படின்னு கேட்டார். முதல்ல வரேன்னு சொல்லிட்டாரு, எப்போ டைமிங் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அப்படின்னு. அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன பிரதர் நீங்கள் கான்சர்ட் சொன்னீங்க, பகல் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டார் அவர். ஆண்டவர் வேத வசனம் நீங்கள் வேணால் படித்து ஒரு 10 முறை படித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வேத வசனத்தில் எங்கேயாவது ஆராதிக்கிறது இரவில் மட்டும்தான் ஆராதிக்கணும்னு எங்கன்னா சொல்லப்பட்டிருக்கா? இன்னைக்கு அவர் பிரபலமானவர், எல்லா தலைவர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறவர். அவர் சொன்னா, என்ன பிரதர் நீங்கள் கான்சர்ட்ன்றீங்க, பகலில் போய் நடத்துறீங்களே, எப்படி நடத்துறீங்க? ஒரே வார்த்தை, நீங்கள் இப்படியே தான் நான் சொன்னேன், பிரதர் நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம், கமர்ஷியலாக செய்தில்லை அப்படின்னு. அவர் கோவம் வந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன கமர்ஷியலாக செய்கிறோமா? ஆமாம் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு வேற வார்த்தை அவர் இடத்துல பேசல, அதோட ஃபோன் கட் பண்ணி வச்சுட்டேன் நான். அப்படிப்பட்டவர்களோடு கூட உறவு வைத்துக் கொள்வது ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாக செயல்படுவதற்கு அடையாளம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆராதனைங்கிறது அதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லை. காலையிலும் ஆராதிக்கலாம், விடியற் காலத்திலும் ஆராதிக்கலாம், தூங்கும்போதும் ஆராதிக்கலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காணோம், எனக்கு உள்ளே ஆவியிலே ஆண்டவரை ஆராய்ச்சி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் பல இருக்கிறது.
பல நேரங்கள் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. சோர்ந்து போன ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போதெல்லாம் என் ஆவி எப்போதும் தேவனிலே களி கூர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்க சகோதரனே, இன்றைக்கு ஆராதனை என்ற மோகத்திலே நீங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள். வாலிபர்கள் விசேஷமாக நான் சொல்லுறேன், இன்றைக்கு ஆராதனை நான் ரொம்ப முதல்ல எனக்கு ரொம்ப வாஞ்சேன். ஏன்னா ஆண்டவர் என்னோடு சொன்னார், என்னோடு தெளிவாக பேசினார். என்னென்னு பேசினார் கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கீங்களா? இல்லை சீக்கிரம் முடிச்சுட்டு உட்காருங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. தெளிவாக பேசினார் என்னோட. பயங்கரமான பிரச்சனை, நாள் பிடிமா, பயங்கரமான போராட்டங்கள், கடன்களினாலே நான் ரொம்ப, அதாவது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை? நான் உம்முடைய ஊழியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய ஊழியத்தை தான் நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், செலவு செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பயங்கரமான பிரச்சனை. எல்லா கிளைண்டுகளை ஏமாற்றி விட்டார்கள். திருப்பூரில் இருக்கிற எல்லா கிளைண்டும் ஏமாற்றி விட்டான். அநேக லட்சங்கள் கடன் ஆகிவிட்டது. நான் சோர்ந்து போய் துவண்டு போய், அப்போ ஆர்பிஜி செல்லு எனக்கு முதல்ல ஆஃபீஸில் கொடுத்தாங்க. ஆர்பிஜி செல், பெரிய செல் வச்சுட்டு அப்படி போனோம்னா எல்லாரும் அப்படியே நம்மளே பார்ப்பாங்க. அந்த நாளில் அவுட் கோயிங் 6 ரூபாய், இன்கமிங் 4 ரூபாய், இப்படிப்பட்ட ஒரு நிலை வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் பேஜர் வேறு பயங்கரம், பேஜர் வேறு கொடுத்துட்டாங்க ஆஃபீஸில். எல்லாம் பயங்கரமாக போயிருக்கும். அந்த மொபைல் கூட அட்டென்ட் பண்ணுவதற்கு என்னால் முடியாது. கடன்காரர்கள் ரொம்ப வேதனைக்குள்ளாய், என் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இதுவரைக்கும் வந்தது கிடையாது. எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிட்டேன், இதுவரைக்கும் வந்தது கிடையாது. ஏன்னா அதுக்கும் ஒரு சாட்சி இருக்கிறது. நான் எஸ்யூ கேம்ப் திருச்சி, நான் இந்த சுமதி சிஸ்டர்லாம் போயிருக்கோம். எஸ்யூ கேம்பில் ஒரு அண்ணன், அந்த அண்ணன் பேர் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு அண்ணன் ஒரு காலேஜில், அந்த பஸ் ஸ்டாண்டு கிறிஸ்டியன் காலேஜ், என்ன காலேஜ் தெரியல, அங்கே கேம்பில் தான் நான் அந்த தீர்மானத்தை எடுத்தேன். அவர் தன்னுடைய அனுபவ சாட்சியை சொல்லிக்கொண்டே கடைசியில் அந்த பயங்கரமான துரோகி நான் தான் அப்படின்னு சொன்ன அப்புறம் எல்லா ஜனங்களும் அழுது விட்டார்கள். அவர் சாட்சியெல்லாம் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது. அன்றைக்கு அந்த அண்ணன் சொன்னார், தம்பி தங்கச்சி, நீங்க எந்த சூழ்நிலையிலும் தற்கொலை மட்டும் செய்து விடாதீர்கள், தற்கொலை செய்து விட்டால் நேரடியாக நரகம்தான் என்று சொன்னார். அந்த வார்த்தை என்னிலே பச்சை மரத்தானை பசுமரத்தானியை போல என் மனதில் பதிந்து விட்டது. அன்றைக்கு எடுத்த தீர்மானம். அதான் நான் இன்னைக்கும் கேம்ப் நடத்திக்கிறோம். எவ்வளோ கடன்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் அந்த கேம்பை இதுவரைக்கும் விடாமல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த கேம்பின் நிமித்தமாக யாராவது ஒருவர் ஊழியக்காரர்களை உருவாக மாட்டார்களா, யாராவது ஒருவர் நித்திய ஜீவனுக்கு நேராக வரமாட்டார்களா என்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருக்கிறபடியினாலே தான் அந்த முகாம்களை தொடர்ந்து இந்த வருஷம் இது 7வது மறுரூப முகாம் நடத்தினோம். அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் இனி தற்கொலை என்ன பிரச்சனை இருந்தாலும், வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் வந்தது, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு உடன் இருந்து பாதுகாத்தார்கள். அல்லேலூயா. ஏன் நான் அப்படிப்பட்ட தற்கொலையை செய்யவில்லை, தற்கொலைக்கு நேராக ஓடவில்லை என்று சொன்னால், அன்றைக்கு ஏதோ ஒரு அண்ணன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே நான் இந்த வரைக்கும் தேவனுடைய பிள்ளையா இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க, அவர் சொன்னார், அப்பொழுதிலிருந்து தான் இந்த கடன் பிரச்சனையினால உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது, நாம் இருந்து சாதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஒரு முறை நான் சமுராய் பைக் வைத்து கொண்டிருக்கிறேன். சமுராயில் ஒரு பயங்கர ஸ்பீடாக ஒரு டாக்குமெண்ட் இருக்க கஸ்டம்ஸில் அது சீக்கிரமாக நேரத்தோடு செய்யணுன்றதுக்காக வீட்டிலிருந்து சரி கிளம்பி ஒரு 55 நிமிஷத்தில் நான் பாரிஸில் போயிட்டேன். இங்கேருந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டேன். வேகம் போகக்கூடாது, ஆனால் அன்றைக்கு நான் வேகமாக போனேன். அப்படி வேகமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த பூந்தமல்லி அந்த கேஎஃப்சி வரும். அப்போ கேஎஃப்சி அந்த இடத்துல வரும்போது பயங்கர ஸ்பீடாக வரேன். எதிரில்
பயங்கரமாக அந்த லாரியும் பயங்கர மோசமான ஸ்பீடாக வருது. அப்போதான் தெளிவாக ஒரு வார்த்தை கேட்டேன் நான். யார் பேசுறது தம்பி சொல்லுங்க, யார் பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் பேசினாரா? பிசாசு பயங்கரமா பேசுறான். ஸ்டீபன், நான் ஏன்னா அப்போ நான் பாட்டு பாடி ஆண்டவர் ஆராய்ச்சிட்டே போயிட்டு இருக்கேன். பாட்டு அப்படியே கண்ணில் தண்ணி வருது, அப்படியே பறகு பின்னாடி தண்ணி பறக்குது. அழுதுட்டே போயிடும், ஆண்டவரே இந்த நிலைமை எப்போ மாறும் ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை எப்பொழுது நான் விடுதலை ஆகுவேன் என்று வேதனையோடு துக்கித்து. ஏன்னா அதெல்லாம் அந்த அந்த அனுபவம் முட்களின் மேல் நடக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான், பயங்கர மோசமான ஒரு அனுபவம். அப்போ சாத்தான் பேசுறான், ஸ்டீபன் எதிரில் லாரி வருது பார், உன் உயிரை மாய்த்துக்கொள், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். தெளிவா கேக்குது, என் காதல் தெளிவா கேக்குது. ஆனா அதன் பிற்பாடும் நான் அழுது கொண்டே அந்த 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 லாரியை நான் கடந்து விட்டேன். அவ்வளவுதான், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது. அவ்வளவுதான், இதோடு என் வாழ்க்கை முடிந்தது. நான் இயேசுவே அப்படி கண்ணு மூடிட்டேன். கண்ணிமைக்கும் நேரத்திலே கர்த்தர் என்னை அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்தார். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் எப்படிதான் அதை பாதுகாத்தாரோ தெரியாது. அதன் பிற்பாடு தான் ஆண்டவர் பேசினார், ரொம்ப மெல்லிய குரலில், மகனே நீ என்னை ஆராதனை செய், நீ என்னை ஆராதனை செய். இந்த வார்த்தை எனக்குள்ளே வந்தது. அந்த வார்த்தை வந்த பொழுதுதான் ஒரு பாடலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அது என்னுடைய சிடியில் 21 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டேன். அது இதுவரைக்கும் யாருக்கும் கூட தெரியாது. அந்த சிடியில் அந்த பாட்டு வெளியிட்டேன். கடன்களினால் வேதனைகள் ஆராதனை, கடன்களினால் வேதனைகள் எல்லாம் அப்படியே நிற்போம். ஆராதனை 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 ஆராதனை. ரட்சகா உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. ரட்சகா உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. நீ செய்த நன்மைகளுக்கு ஆராதனை. எல்லாருமாய் சேர்ந்து, நீ செய்த நன்மைகளுக்கு ஆராதனை 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 ஆராதனை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த பாடலை எனக்கு கொடுத்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அதன் பிற்பாடு என்னுடைய கடன் பிரச்சனைகள் எப்படி மாறினது என்று எனக்கு தெரியாது. நான் அந்த நாளில் யோசித்தேன், உண்மையாக சொல்கிறேன், நான் அந்த நாளில் யோசித்தேன். சுனாமி அப்போல்லாம் வரலை, சுனாமி வரலை. அந்த ஆஃபீஸுக்கு
நான் இவ்வளவு பணம் கொடுக்க வேணும். ஆண்டவரே, நான் ஜெபம்னது, ஆண்டவரே அந்த ஃபைல் எப்படியாவது ஏதாவது தண்ணிக்கு, ஏன்னா கடற்கரை ஓரம் இல்லை ஆஃபீஸ், எங்கள் ஆஃபீஸ் எல்லாருமே எப்படியாவது கடல் வந்து பெரிய அலை வந்து அந்த ஆஃபீஸை அப்படியே மூடி போட்டு ஆண்டவர், இப்படியா நான் ஜெபம் பண்ணது உண்டு. ஏன்னா அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மிக பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார். இன்றைக்கும் அந்த சகோதரன் உயிரோடு இருக்கிறார். ஒரு 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 பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். என்னை ரொம்ப நேசிப்பார். அவர் என்னை ரொம்ப நேசிக்கிற மனுஷன். அதன் பிற்பாடு ஆண்டவர் அந்த பிரச்சனையில் என் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அப்போ தான் எனக்கு இந்த வசனம் நான் படித்தேன். அந்த நாட்களில் கடைசி நாட்களில் தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? வாலிபனே, தம்பி, தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினூட நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும், என் ஆண்டவர் நீங்கள் உண்மையை ஆராதித்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை என் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை. ரட்சிப்பு என்று சொன்னால் அர்த்தம் என்ன? விடுதலை. விடுதலை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாக வேண்டுமா? என் ஆண்டவரை உண்மையை ஆராதித்து பாருங்கள். ஆராதிக்கும் பொழுதே தேவனுடைய வலது கரம் உங்கள் மேல் வந்து அமரும். இன்றைக்கு நாம் எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதித்து தேவ வார்த்தைக்கு நேரம் நாம் கடன் செல்ல போகிறோம். ஏன்னா ஆண்டவர் எங்கள் கரங்களிலே கொடுத்தார். இந்த ஆராதனை ஊழியத்தை செய்ய வேண்டும். கவனை கண் தந்து பாருங்க. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாரும் எனக்கு பக்கவாதத்தினாலே பாதிக்கப்பட்ட பொழுது என்னை வந்து பார்த்தார்கள். என்னுடைய நண்பர்கள், சொந்தக்காரர்களை விட ஊழியக்காரர்கள் தான் ஏராளமான பேர் வந்தார்கள். வந்து பெருமைக்காக நான் சொல்லவில்லை, கவனிங்க, பெருமைக்காக சொல்லவில்லை, நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் சொன்ன ஒரு காரியம், அவர்கள் சபையில் 800 பேர் 900 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய சபைகளில் நான் அப்போது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். கையெல்லாம் விழுந்துருச்சு. அப்படியே இப்படி கை தூக்கி பாருங்க, குத்துனு கீழே விழுது. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் எதற்கும் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி நான் அழவில்லை. ஆனால் வந்தவர்கள் எல்லாரும் எனக்காக அழுது ஜெபித்தார்கள். இப்போ ஊழியக்காரர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், பாஸ்டர் இந்த கை தூக்கிட்டு சொல்கிறாங்க, வலது கை, இந்த கை நான் ரொம்ப செயலேருந்து போயிடுச்சிங்களே, இந்த கை தூக்கி நிறுத்தி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆராதனுடைய ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கினது நீங்கள் தான். எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உண்டாக்கினீங்க. எந்த கையை உயர்த்தி நீங்கள் ஆராதித்தீர்களோ, ஊழியக்காரர்கள் நிறைய பேர் வருவாங்க. இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அவங்க எல்லாம் சொன்னது, இந்த கைகளினாலே எவ்வளவு பெரிய ஆராதனை நீங்கள் நடத்துகிறீர்களோ, இதை காட்டிலும் வருகிற நாட்களில் நீங்கள் மிகவும் இந்த கைகளினாலே அற்புதங்களை காணுவீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் நல்லா உயர்த்தும்படி தேவன் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க, கை இப்படி வரல. ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புதமாய் இன்றைக்கு நல்ல ஒரு சைடை கற்றுக் கொடுக்கிறார். வழி இருக்கத்தான் செய்கிறார், வழி இருக்கத்தான் செய்கிறது. அந்த வழியை நான் பொருட்படுத்தவில்லை. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலே பொருட்படுத்தவில்லை. அவன் தன் தரித்திருந்த பலவீனத்திற்காக ஒரு முறை ஜெபம் பண்ணி பார்த்தார், சுகமாகல. 2 முறை ஜெபம் பண்ணி பார்த்தார், சுகமாகல. 3வது முறை ஜெபம் பண்ணும்போது பதில் கிடைச்சது. ஆண்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? பலவீனத்திலே என் பலன் பூரணமாகிவிடும். நீங்க கவனிக்கிறீங்களா? தம்பி ஃப்ராங்க்லின் சொன்னார், என்னால் முடியல, உடம்பு முடியல.
அதே போல் தான் நானும், என்னால் முடியல. அதன் பிற்பாடு இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் அடைப்பு ஏற்பட்டது. காட் யூ அரெஸ்ட், கரெக்டா? அடைப்பு ஏற்பட்டது. ஆன்ஜியோ பண்ணி ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க. டாக்டர் இன்ன வரைக்கும் சொல்கிறார், அதிகமாக ஸ்ட்ரெயின் எடுக்காது. அப்படி இருந்தும் எல்லா இடங்களிலும் சென்று ஊழியம் என்கிறதினாலே ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்வதற்கு. நான் சுகமாக இருந்து கை கால் அசைத்து கொண்டிருந்தா என்ன லாபம்? இருக்கிற அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்று சொல்லி இன்ன வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு முறை பிரயாணம் ஒரு 100 கிலோமீட்டரோ அல்லது 50 கிலோமீட்டரோ போயிட்டு திரும்பி வந்தோம்னா 4 நாள் எழுந்திருக்க முடியாது என்னால். அப்படிப்பட்ட பலவீனமான ஒரு பாண்டம் தான். ஆனால் என்னை தைரியப்படுத்துறது என்ன தெரியுங்களா? என் பலவீனத்திலே, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய பலனினால் தான் இதுவரைக்கும் நான் நின்று கொண்டிருக்கிறேன், நின்று கொண்டு பேசுகிறேன். ஆனால் முடியலை. இது இந்த தேவ பிரசனத்தை விட்டு கீழே போனால் எனக்கு இருக்கிற வலி, வேதனை, போராட்டம் கொஞ்சம் நெஞ்சமில்லை. உங்களால் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா பாஸு நல்லா தான் போகிறாரு, நல்லா தான் வராரு, நல்லா தான் வந்தவாசி போகிறாரு வராரு. அநேகருடைய உள்ளத்தில் இருக்கலாம். ஆனால் நான் படுகிற வேதனைகள், நான் படுகிற உபத்திரவங்கள் என் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவருக்காக உடைக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த கட்டளை நிறைவேற்றும் என்ற தாகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஏக்கமெல்லாம், என்னுடைய விருப்பம் எல்லாம் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பி சபையில் வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தோடு செயல்பட்டு கொண்டு வருகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? எப்படிப்பட்ட துயரமான சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், என் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கிறது. தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அபிஷேகம் பெறாத தேவனுடைய பிள்ளைகள், நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பெரியவங்க நிற்க முடியலன்னா பரவாயில்ல, உட்காந்துக்குங்க, கண்ண முடிங்க. ஆனால் இது ஆராதிக்கிற நேரம். ஒரு தாழ்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரும் தயவு செய்து உள்ளே பேசாதீங்க ப்ளீஸ். அங்கங்க வேடிக்கை பார்க்காதீங்க தயவு செய்து. ஒரு 1/4 மணி நேரம் ஆண்டவர் நான் ஆராதிக்க போகிறோம். அப்படியே என்னோடு கூட சேருங்க, பார்க்கலாம். தேவனோடு கூட இணையுங்க, பார்க்கலாம். ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுங்க. எல்லாம் வாய் திறந்து ஆண்டவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சத்தம் வரலையே. அம்மா, தம்பி, தங்கச்சி, வாய் திறந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இன்றைக்கு நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் போக போகிறீர்கள். நிச்சயமாய் ஆண்டவருடைய வல்லமை. துயரத்தில் கூப்பிட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதரி, இன்னைக்கு உன்னுடைய சோர்விலிருந்து விடுதலை அடைய போகிறீர்கள். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஐயோ ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது என்று சொல்லி ஆதங்கப்படுகிற ஒரு நிலைமை. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் இன்றைக்கு என் ஆண்டவர் மாற்றி இந்த ஆராதிப்போம் வாருங்கள் கூட்டத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது
தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எல்லா ஆண்டவர் ஆராதிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய மழை ஊற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய நாவின் கட்டுகள் அரிக்கப்படுகிறது. தெய்வத்தை ஆராதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள், மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய மழை ஊற்றப்படுவதாக. ஆவியான் உறங்கிக் கொண்டிருக்கிறார். நம் சபையிலே யாரெல்லாம் இந்த ஸ்தலத்திற்குள்ளாய் ஆண்டவரை உண்மையாய் உயர்த்தி கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கிறது. ஆசீர்வாதத்தின் மழை பொழிகிறது. ஜீவ நதியை பரிசுத்த ஆவியார் ஒவ்வொரு மேலும் இறங்கிக் கொண்டிருக்கிறார். இதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். ராபா ஷேதேனே நிமலாகா தானாரா. இல்ல, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இயேசுவை நாம் உயர்த்துவோம். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே. ஆண்டவர் நம்மை தூக்கி கன்மலையின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் எல்லாரும் பெரியவனாகினீரே, துயரத்தில் கூப்பிட்டேன், உறவுக்காய் கதறினேன். என் அன்பு பிள்ளைகளே, இப்படி கதறிக்கொண்டு எத்தனை பேர் இங்க நின்று கொண்டிருக்கிறீங்க? ஐயோ, என் வாழ்க்கை முடிந்து போகிறது, நான் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் உண்டாகாதா என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, குனிந்து என் ஆண்டவர் தூக்கி இருக்கிறார், கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நாம் எல்லாரும் ஆர்ப்பரிப்போம். உமது குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, எல்லாருமாய் உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அப்பா, உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கி கொண்டிருக்கிறது. எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஆமே, நாம் எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளக்காய ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? எப்போதுமே உமக்காய்,
ஜீவன் பிரியும் வரை தூயரே 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 சர்வ வல்லவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? சர்வ வல்லவர் நீரே. தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. ஓ நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். அல்லேலூயா ஓசனா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், நம்மை வாழ வைக்கிற தெய்வம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை வாழ வைப்பதற்காக என் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தாரே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்க. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அக்கினியின் காற்றை வீச செய்வீராக. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொரு மேலும் இறங்கி கிரியை செய்வீராக. எல்லா சாபத்தின் கட்டுகள் முறிக்கப்படுவதாக. எல்லா நுகங்கள் முறிந்தோடுவதாக. அல்லேலூயா ஓசனா. நேசிக்கிறே உம்மைதானே என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைதானே என் தெய்வமே என் இயேசுவே. சுகம் உண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். ஆண்டவருடைய பாதத்தில் தான் சுகம் உண்டு. எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்ல, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி மனிதர்களை நம்பி மோசம் போய் கொண்டிருக்கிறோம் இல்ல. என் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது, என் ஆண்டவருடைய பாதத்தில் ஓடோடி வரும்பொழுது சுகம் உண்டு, ஜீவன் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மைதானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறேன். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவினுடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் நீங்க போகிறது. உங்களுடைய தரித்திரங்கள் நீங்க போகிறது. உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாபத்தின் கண்கள் இப்போதே மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவியே
இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்களை விட்டு வெளியேறி, இயேசுவின் நாமத்தில் வெளியேறி, கடன் என்கிற பாரத்தை கொடுத்து வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும், இப்பொழுது வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் துக்கத்தை கொண்டு வருகிற ஆண்டவர், பலவீனத்தை கொண்டு வருகிற, வியாதியை கொண்டு வருகிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. குடும்பத்திலே குழப்பங்களை உண்டு பண்ணி, குடும்பத்திலே வியாதிகளை உண்டு பண்ணி, குடும்பத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணி பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் இப்போதே வெளியேறட்டும். ஃபயர் வெளியேறட்டும். அபா ஷஹாதி மல்லாதானமா, உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே நேசிக்கிறே. உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஹல்லேலூயா. தாகத்தோடு இந்த ஆராதனைக்கும் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடிவு காலத்தை உண்டு பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் விலக போகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லா மதில் சுவர்கள் அடியோடு விழப்போகிறது. எரிகோ போன்ற ஒரு கோட்டைகள் உங்களுக்கு முன்பதாய் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? இயேசுவின் நாமத்தில் எல்லா பயமுறுத்துதலின் ஆவிகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களை நீங்களே மட்டாய் தாழ்த்துங்க. நம்மை நாமே முழுவதுமாய் தாழ்த்துவோமா, வெறுமையாக்குவோமா? என் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் நேசிக்கிற தேவன், எல்லாரையும் நேசிக்கிற கர்த்தர். ஒருவனையும் வெட்கப்பட்டு போக செய்யவே மாட்டார் ஆண்டவர். என்னை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். கர்த்தரை நோக்கி, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் உண்டாக போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே, பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது இல்லை, தன் இஷ்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிற பெற்றோர்களே, என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் காண்பீர்கள். அப்படிப்பட்ட தடையை உண்டு பண்ணுகிற ஆவிகளை கர்த்தர் இப்போதே நீக்கி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் நின்று கொண்டிருக்கிற இடம் என்ன? தேவனுடைய பாதம். யோவான் தரிசனத்தை காணுகிறார். அவருடைய பாதத்தில் செத்தவனை போல விழுகிறார் யோவான். பத்மு தீவில நாடு கடத்த பிற்பாடு செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தேன். வெளிப்படுத்தல் 1:10 சொல்லப்பட்டிருக்கிறார். அது எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுங்களா? செத்தவனை போல. மிகப்பெரிய ஒரு சீஷனுங்க, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன், அவருடைய மார்பில படுத்துக் கொண்டிருந்த சீஷன், இயேசுனுடைய இதய துடிப்பை அறிந்து கொண்டிருந்த ஒரு சீஷன். அவர் சொல்லுகிறார், செத்தவனை போல அவர் பாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள ஊழியக்காரர்களாக இருந்தாலும், அப்படியே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும், அப்படியே பெரிய இன்டர்நேஷனல் ஃபிகராக இருந்தாலும், ஆண்டவருடைய பாதத்துக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. எல்லாம் குப்பை, எல்லாம் குப்பை.
எல்லாம் குப்பை. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், மிகப்பெரிய ஒரு படித்த மேதாவி, கமாலியேல் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டவன், நியாய பிரமாணத்தை கரைத்து குடித்தவர். அவர் சொல்லுகிறார், என்னில் மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. நான் ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டவுமாய் எண்ணுகிறேன். எவ்வளவு பெரிய மகான் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. ஆனால் இன்றைக்கு மக்களோ கொஞ்சம் இருந்தாலே மேட்டிமை வந்து விடுகிறது, பெருமை வந்து விடுகிறது. கொஞ்சம் வரங்கள், ஒருத்தர் 2 பேர் 3 பேர் பிசாசு கீழே விண்டாலும் அப்படியே காலை தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாம் குப்பை ஆண்டவர் சமத்துக்கு முன்பதாக. நீங்க தாத்துங்கம்மா, முழங்கால் படிங்க. அப்படியே தாழ்த்தி நான் முடிக்க போறேன். எல்லாம் அப்படியே கண்களை மூடி வேடிக்கை பார்க்காதீங்க. இது ஒரு மகிமையான வேலை. எப்போதும் போல நீங்க நினைக்காதீங்க, இது எப்போதும் போல நம்ம பாசம் நடத்துறது தானே. இல்லை இல்லை, இதுல ஒரு விசேஷம் உண்டு. எப்படி நம்ம பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஒண்ணுமே தெரியாது, ஆனா அந்த பிள்ளையை மனமேடையில் ஏற்றி வைக்கும்போது அந்த தாய்மார்கள், தந்தை, அந்த பெற்றோர்கள் அவங்களை பார்த்து அப்படியே பூரிப்படைவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் இந்த நேரம். இது எப்போதும் போல் ஆராதனை அல்ல. இந்த ஆராதனையிலே மகிமை இருக்கிறது, இந்த ஆராதனையில் தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த ஆராதனை அப்படியே நீங்க மூழ்கினீங்கன்னா உங்களை ஆண்டவர் மறுரூபமாக்குவார். எல்லாம் அப்படியே போடுப்போம். நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்ணு மூடி ஒரு 2-3 நிமிஷம் நான் முடிக்க போறேன். சரியா இந்த கூட்டம் 1:30 முடியணும். யாரும் நேரத்தை பார்க்காதீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கீங்க. அப்பா, நான் பார்க்கணும் ஆண்டவரே. அந்த பக்தன் ரொம்ப அற்புதமாக பாடுறாரு, நான் பார்க்கணும் ஆண்டவரே. எப்போ தெரியுமா? நாளைக்கு அல்ல, நாளை மறுநாள் அல்ல, இப்பவே நான் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த நொடி இப்போதே நான் பார்க்கணும். எத்தனை பேர் ஆண்டவர் பார்க்க போறீங்க? என் ஆண்டவர் பிரத்யட்சமா உங்களுக்கு வெளியரங்கமாய் காணப்படுவார். இன்றைக்கு ஒரு புதிய மனுஷனா நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு புதிய மனுஷனா போக போறீங்க. இந்த சைடு ஜன்னல் சாத்திரமா தண்ணி வரும், ஜன்னல் எல்லாம் சாத்திருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழை வரலாம் சாத்தாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கண்டுபிடுங்க, எல்லாம் மீதி பேர்லாம் கண்டுபிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பா, நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. உம் அழகை நான் ரசிக்கணும் ஆண்டவரே. ஐயா, எவ்வளவு சௌந்தரியம் உள்ளவர். அவரை பார்ப்பதற்கு ரொம்ப அப்படியே பிரகாசமுடைய தேவன். அவர் பூரண அழகுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறார். பூரண அழகுள்ளவர். ஆனா அப்படிப்பட்ட பூரண அழகுள்ளவரே அவரை பார்க்க கூடாத ரூபம் அவருக்கு இருந்தது என்று வேதம் சொல்லுது. ஏன் தெரியுங்களா? ஏங்க அவ்வளவு அழகுள்ளவர். கவனிமா, கண்ணு மூடுங்க ப்ளீஸ், வேடிக்கை பார்க்காதீங்க. அவ்வளவு அழகுள்ளவர், சௌந்தரியம் உள்ளவர். அதை ரசிக்கத்துக்கே முடியாத ஒரு அழகான ரூபம். நமக்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, நாமும் அவர் இருக்கக்கூடிய இடத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக அவர் எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு அவமானப்பட்டார். அவருடைய முதுகு உழுத நிலம் போல மாறினதா. ஐயோ, அந்த முகத்தை பார்க்கறதுக்கே முடியாத அகோரமாய் மாறினது. பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. ஏன் தெரியுங்க? நம்மை வாழ வைப்பதற்காக அவர் சிலுவையில் தொங்கினார், அவர் ரத்தத்தை சிந்தினார். அந்த இயேசுவை நோக்கி ஹல்லேலூயா,
பார்க்கணும், இப்போவே நான் பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும், நான் உம்மை பார்க்கணும், இப்போவே நான் பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்களேன். ஆண்டவரே, உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும், முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், தேவனே என்னையே நான் தருகிறேன், முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், எந்தன் தேவனே என்னையே நான் தருகிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்க, ஆண்டவரே, நாங்கள் முழங்கால் படிட்டு உம்மை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் பார்க்கணும், இப்பவே நான் உம்மை பார்க்க ஆசைப்படுறேன். ஆண்டவரே, அழகை நான் ரசிக்கணும், நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நான் வாழணும், நீர் என்னுடைய மேய்ப்பன், நாங்கள் ஆடுகள், உம்மை பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்களேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பவே நான் பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும். ஆவி ஆத்துமா சரீரம், ஆவி ஆத்துமா என் சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன், இப்போவே நான் தருகிறேன், என் ஆவி ஆவி ஆத்துமா என் சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன், இப்பவே 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 நான் தருகிறேன், இப்பவே நான் தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து நான் உம்மை பார்க்கணும், பார்க்கணும். நாங்க பார்க்கிறோம், இப்பவே நான் நீர் எங்கள் தேவனுடைய சபையில, இந்த சபையில எழுந்தருளி இருக்கிறேன், தேவன் சபையில எழுந்தருளி இருக்கிறார். இப்போது தேவனுடைய முக ரூபத்தை நீங்கள் பாருங்கள். என் ஆண்டவர் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறார், என் ஆண்டவர் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உங்களுடைய தடைகள் விலகுகிறது, உங்களுடைய பிள்ளைகள் என் ஆண்டவருடைய கருத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறார்கள். எழும்பி பிரகாசிக்கிற ஒரு சுடர் ஒளியாய் உங்களுடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள். உம்மோடு நான் வாழணும், பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, வாழ்வின் தீபமே, உலகத்தின் வெளிச்சமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, வாழ்வின் தீபமே, உலகத்தின் வெளிச்சமே. நான் உம்மை பார்க்கணும், நான் உம்மை பார்க்கணும். அநேகரை கர்த்தர் தேட்டிக் கொண்டிருக்கிறார், இப்பவே நான் பார்க்கணும். அநேகர் உள்ளங்கள் தேற்றப்படுகிறது, அழகை நான் ரசிக்கணும். அநேகர் தங்களுடைய கரங்களில் தன்னுடைய கரங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இப்போவே
இந்த நாள் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். பின்னாடி பாருங்க, அப்படியே அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஃபயர் அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. பட்டு பிடிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பட்டு பிடிக்கிறது. ஃபயர் ஃபயர் அக்கினி இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இன்றைக்கு பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரீமலகா தானமா பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். தேவனுடைய